Praise Lord Holy Spirit. Happy man who is behind Jesus Christ. சந்தோஷமான மனிதன் இயேசுவின் பின்னால். இன்று ஆண்டுடைய வார்த்தை. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். யாரெல்லாம் தாகமாக அதை வேண்டும் என்று பெற்றுக்கொள்ளணும் என்று வாஞ்சிக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அதோடு கூட கேட்கவும் செய்யணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நம்ம வாஞ்ச மட்டும் இருந்தால் போதாது, அதோடு கேட்டு பெற்றுக்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஹார்லிக்ஸ் வேணும்னு வாங்கி சாப்பிடணும்னு ஒரு ரொம்ப பெரிய வாஞ்சியோடு நான் இருந்தேன். அப்போது ஒரு கடையில் பார்க்கும்போது ஹார்லிக்ஸில் 5 அப்படின்னு போட்டிருந்ததுனால நான் 5 ரூபான்னு நினச்சிட்டு வீட்டில் 5 ரூபா வாங்கிட்டு போய் அந்த 5 ரூபா கொடுத்து கடைக்காரட்டா ஹார்லிக்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ கடைக்காரர் சொல்கிறாரு, இது 5 ரூபா இல்லை தம்பி, இது அதோட ரேட் அதிகம் அப்படின்னோடனே நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ எனக்கு அன்னைக்கு அம்மாட்ட கேட்டிருந்தா கண்டிப்பாக அந்த ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நம்மக்கிட்ட கேட்க விரும்பலை, ரொம்ப ரூபான்னு சொன்ன உடனே. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வாஞ்சை மட்டும் இருந்தால் போதாது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்றைக்கி நான் கேட்டிருந்தா எனக்கு கிடச்சிருக்கும், நான் அன்றைக்கி கேட்கல. ஸோ வாஞ்சியோடு கூடிய நம்ம கேட்க திறனும் இருக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணத்துக்கு லாஸ்ட் வீக்கு என்னுடைய பாப்பா ஒரு செருப்பு வேணும்னு கேட்டாள். நானும் அதை வாங்கி கொடுக்கலான்னு நினச்சி பார்க்கும்போது ரேட் அதிகமாக இருந்ததுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்கல. ஆனால் அவள் வச்சுருந்த செருப்பு ஒன்று பிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவள் என்ன சொன்னாள், எனக்கு இந்த செருப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுக்கிட்டே இருந்தாள், டேடி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. நானும் சரி, அவள்கிட்ட செருப்பு இல்லை, ரொம்ப கேட்டுட்ருக்கா அப்படின்ட்டு நான் அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த செருப்பு வாங்கிறதுக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே அந்த கடையில் போய் வாங்குறதுக்கு அந்த செருப்பு ரேட்டை விட நான் ட்ராவல் பண்ண ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, வாஞ்சையும் ப்ளஸ் கேட்குறதும் இருந்தால் மட்டும்தான் கிடைக்குங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த ஹார்லிக்ஸ் ஞாபகம். ஸோ நம்ம பாப்பா அதை பெற்றுக்கொண்டா, நாம் அன்றைக்கி பெற்றுக்கொள்ளலை. ஸோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாஞ்சை உள்ளன்மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஆண்டவர் கண்டிப்பாக ஊற்றுவார், நம்ம வாஞ்சை இருந்தால். பிரைஸ் லார்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆமென்.